ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுருசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 16 முதல் செப்டம்பர் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடங்கியது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. முதல்ல ராசிநாதன் 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு சூப்பராக இருக்கார், ஸ்தான பலம். அது மட்டும் இல்லை, பார்வை பலம் வேறு இருக்கு. 6, 8, 10ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 12ல் ராகு பகவான் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு ஒன்றே போதுங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணும். அப்புறம் பார்வை பலம் வேறு. இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம். பல வகை அப்படின்னா சொத்து பத்தில் இருந்து வரும், வேலையில் இருப்பீங்க, தொழிலில் இருப்பீங்க, இல்லை இப்போ பிள்ளைகள் மூலம் வருமானம், மனைவி மூலம், மக்கள் மூலம், ஷேர் மார்க்கெட் மூலம், அசையா சொத்துக்கள் மூலம், அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் மூலம், இப்படி பல வகையில் பணம் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ பணம் வந்ததுன்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் கண்டிப்பாக இருக்கத்தானே இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் இனிமையாக சந்தோஷமாக இருப்பார்கள், பழகுவார்கள். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாகட்டும், நட்பு வட்டாரங்களாகட்டும், அவங்களால வீடே களை கட்டக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் சொல்லுக்கு செல்வாக்கு ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மிகுந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேர் புகழ் பெருகக்கூடிய ஒரு நிலை, கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அவர் 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அற்புதங்க. அப்போ தொழிலில் உங்களுடைய முழு திறமையை, முழு வீச்சினை பயன்படுத்தி தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், உங்களுடைய திறமையை பயன்படுத்துவீர்கள். அதில் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஒரு நாள் தான் இருக்கார், மீதி 6 நாள் கன்னிக்கு போயிடுறார். இருந்த போதிலும் சனி பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறதால பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், துன்பங்கள்,
அவங்க படிக்கிற இடத்துல இருந்து பிள்ளைகள் மூலமாகவோ இல்லை இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ ஏதாவது ஒன்று வரும். அல்லது பிறந்த ஊரில், அதாவது பூர்வீகத்தில் சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி எச்சரிக்கையாக இருங்கள். சூரியனை சனி பார்ப்பது தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் விழிப்புணர்ச்சியோடு பணியாற்ற வேண்டும். மற்றபடி அரசியல்வாதிகள் மேலிடத்தில் செல்வாக்கை தக்க வைத்து கொள்வதற்கு போராட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போனாலும் குரு பார்வையில் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார், கேதுவும் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். இப்போது பிள்ளைகளால் வரும் படித்த பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்க மூலியமும் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சின்ன திரையாகட்டும் பெரிய திரை, அதாவது சினிமா அல்லது தொலைக்காட்சி மீடியாவில் பணியாற்றக்கூடியவர்கள், டெக்னீஷியன் ஆகட்டும், நடிகைகளாகட்டும், எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலம். அது மட்டும் இல்லை, 2ஆம் இடத்து அதிபதி 6க்கு போனாலும் குரு பார்வையில் இருக்குது. வரக்கூடிய வருமானங்கள் வரும், செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி, மற்றபடி வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 6ல் அமர்ந்தாலும் குரு பார்வையில் இருப்பது வாழ்க்கை துணை அல்லது துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருக்காது. நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், கொஞ்சம் அனுசரித்து போங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். இந்த துப்பறியும் இலாக்காவில் பணிபுரியும் சிபிசிஐடி போன்ற அதிகாரிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். சாதிப்பீங்க, அதாவது சில விஷயங்களை வெளியே கொண்டு வருவீங்க. மறைமுகமாக இருந்த விஷயங்கள் இப்போ வெளியே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்களுடைய திறமைகள் வெளிவந்து அவங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், தொழில் அபிவிருத்தி ஆகும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். நீங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி, சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், பாக்கிய நிறைவை பெறக்கூடிய ஒரு நேரம். எதையும் நீங்கள் சாதாரணமாக அணுகினாலே அது பெரிய வெற்றியை தேடித்தரும். 10ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் 10 சனி பகவான் இருந்து வக்ரகதியில் பெறுவதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இருந்த போதிலும் இந்த வாரம் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.